ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கேஸ் சிலிண்டர் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். நாங்க உங்களுக்காக தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பல யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம மெயினா பார்க்க போறது சிலிண்டர் விலையில வந்திருக்க ஒரு பெரிய மாற்றமும் புதுசா வந்திருக்க புக்கிங் ரூல்ஸும் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நம்ம போடுற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், அதே சமயம் எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். சரி, இப்போ வந்திருக்கும் மெயின் அப்டேட் என்னன்னா, காலையிலேயே ஒரு பெரிய ஷாக். கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர், அதாவது வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை இப்போ ரொம்பவே அதிகமா உயர்ந்திருக்கு. ஆமாங்க, முன்னாடி இருந்த விலையை விட இப்போ பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது சும்மா சாதாரண விலையேற்றம் கிடையாது. நம்பரை கொஞ்சம் கவனமா கேளுங்க. 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டரோட விலை ஒரே அடியா 993 ரூபாய் உயர்ந்திருக்கு. என்னது 993 ரூபாய்னு ஷாக் ஆகுறீங்களா? ஆமாங்க, முன்னாடி 2246 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சிலிண்டர் இப்ப அதிரடியா ஏறி 3237 ரூபாய்க்கு வந்து நிக்குது. நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு பெரிய ஹைக்குது. இதனால என்ன ஆக போகுதுன்னு கேக்குறீங்களா? இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். முக்கியமா ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சின்னதா டீ கடை நடத்துறவங்க, அப்புறம் கேஸ் சிலிண்டரை மட்டுமே நம்பி பிசினஸ் பண்றவங்களுக்கு இதனால ரொம்பவே பாதிப்பு வரும். ஏற்கனவே பிசினஸ்ல கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா செலவு ரொம்ப பெரிய பர்டன் தான். கமர்ஷியல் சிலிண்டர் ரேட் இவ்ளோ ஏறிடுச்சே, அப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டர் விலையும் ஏறிடுச்சா? நீங்க பதற வேண்டாம். ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அது பழைய மாதிரி அப்படியே தான் இருக்கு. சோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆமாங்க, நம்ம வீட்டு உபயோக சிலிண்டர் வழக்கம் போல அதே 928 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. எந்த மாற்றமும் இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. அதனால எந்த கவலையும் இல்லாம நீங்க பழைய ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். இது நிஜமாவே ஒரு பெரிய நிம்மதிதான் இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. வீட்டு சிலிண்டர் விலை மாறலனாலும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ற 5 கிலோ சின்ன சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு மக்களே. பேச்சுலர்ஸ் அப்புறம் எமர்ஜென்சிக்கு சின்ன சிலிண்டர் வச்சிருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கவலையான விஷயம்தான். இந்த 5 கிலோ சிலிண்டரோட விலை மட்டும் இன்னைக்கு ஒரே நாள்ல 261 ரூபாய் ஏறிடுச்சு. திடீர்னு இவ்ளோ ரேட் ஏறினதுனால ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்றவங்களுக்கும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா கொஞ்சம் செலவு கூடும். எதிர்பாராத ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான் இது. இது மட்டும் இல்ல, விலையேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சிலிண்டர் புக்கிங் ரூல்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க எந்த சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த புது ரூல்ஸ் எல்லாருக்கும் காமன். அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட்டாயமான ரூல் என்னன்னா, உங்களோட KYC-ய நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, டெலிவரி பாய் வரும்போது உங்க ஃபோனுக்கு வர OTP நம்பரை கரெக்டா சொன்னா மட்டும்தான் டெலிவரி கிடைக்கும். OTP சொல்லலைன்னா சிலிண்டர் தரமாட்டாங்க. இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அடுத்ததா, புக்கிங் வெயிட்டிங் பீரியட். ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு அடுத்த சிலிண்டர் புக் பண்றதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, அத மாத்திட்டாங்க. நீங்க கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா ஒரு புக்கிங்குக்கும் அடுத்த புக்கிங்குக்கும் 45 நாள் வெயிட் பண்ணணும். அதுவே நகரப்புறத்துல இருந்தீங்கன்னா 25 நாள் வெயிட் பண்ணணும். இத மனசுல வச்சுக்கிட்டு உங்க யூசேஜ பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நாங்க சொல்றது என்னன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணலனா உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காத சிச்சுவேஷன் வந்துரும், பிளாக் ஆயிடும். அதனால கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. முன்கூட்டியே பிளான் பண்ணி KYC எல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. சிக்கனமா யூஸ் பண்றது எப்பவுமே நல்லது. சரி மக்களே, ஒரு குவிக் குவிஸ் பாப்போம் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் எடை எவ்வளவு? ஆப்ஷன் A 14.2 கிலோ, ஆப்ஷன் B 19 கிலோ, ஆப்ஷன் C 5 கிலோ. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முழுமையான தகவல் தொகுப்பை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.